ஜபம்னா என்னங்க? ஆமீன் சொல்லுங்களேன். முட்டு போட்டு ஜோம் பண்ணுறோம், உட்காந்து ஜோம் பண்ணுறோம், படுத்து ஜோம் பண்ணுறோம், நடந்து ஜோம் பண்ணுறோம், வேலை செஞ்சுக்கிட்டே ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த ஜபம் பவராக இருக்கா, சக்தியாக இருக்கா, சத்துவம் உள்ளதாக இருக்கா யோசிக்கணும். சிலருக்கு ஜபம் பண்ணலாம் இப்போ முடியல, மண்டையை கழட்டி எங்கேயோ வச்ச மாதிரி இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. சிலருக்கு ஜெபிச்சா வாய பிளந்துருது. ஜபத்தில் பிசாசை ஜெயிக்க முடியல, வியாதியை ஜெயிக்க முடியல, குடும்ப போராட்டத்தை ஜெயிக்க முடியல. அப்போ ஜபத்துக்கு வல்லமை சேர்க்க வேண்டும் என்றால் உபவாச ஜபம் சபைக்கு முக்கியம், ஜப வீட்டுக்கு முக்கியம், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு முக்கியம், விசுவாசிகளுக்கு முக்கியம். ஆனா உபவாசம் இருந்தா நாம நினைக்கிறோம், நான் பலவீனப்பட்டுட்டேன், எனக்கு அல்சர் இருக்கு, இடுப்பு வலி இருக்கு, எனக்கு வயசாகி போச்சுங்கோ நம்ம சொல்றோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உபவாசம் இருந்து ஜெபித்தால் ஆவி பலப்படும், ஆத்துமா பலப்படும், சரீரம் பலப்படும், ஆவிக்குரிய ஜீவியம் பலப்படும். ஜெபத்துக்கு ஒரு பெரிய ஹார்லிக்ஸ் குடிச்ச மாதிரி இருக்கும், பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கும். அதை செய்ய தொடங்கும் போது கலக்கம் இருக்கும். சிலர் என்னடா அங்கே சுற்றி இங்கே சுற்றி அடி வயிற்றுல கை வைக்கிறாரு, எனக்கு 1 மணி நேரம் சாப்பிடலன்னா அப்படி படபடப்பா கறக்கமாக வந்துடுமே. ஒரு அல்லேலூயா. சோம்பேறிகளே, கட்டாயம் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புருஷன் கிட்ட சண்டை, பிள்ளை கிட்ட சண்டை, அப்பா அம்மாட்ட சண்டை, யார்ட்டையா சண்டைன்னா சாப்பாடு இறங்குதா தொண்டைக்குள்ள? இல்லை, அந்த ஆள் வில் பூட்டா படுத்து கிடக்கிறது. பிறகு யாராவது வந்து சாப்பிடுனா போய் சாப்பிடுறோம். அப்போ மட்டும் ஃபாஸ்டிங், கோப ஃபாஸ்டிங் போட முடியுது. யார் மேலே? திட்டிட்டாலே இவா இப்படி பண்ணிட்டாலே வைராக்கியம். கோபத்தில் சாப்பிடாம இருக்க முடியுது. ஆண்டவர் மேல் உள்ள அன்பினால் உணவை தியாகம் செய்து தண்ணீர் மட்டும் அருந்தி தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருந்து ஜெபித்தால் அந்த ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 6:16. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள், அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணும்படி உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்மளாங்க சர்ச்சில் ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கும், 10 மணிக்கு இருக்கும், 11 மணிக்கு தான் போவோம். நம்ம காலையிலே இது சின்ன டம்ளரில், ரொம்ப பெரிய டம்ளரில், இவ்வளோ டம்ளரில் ஒரு பால் குடிச்சிருவோம், அல்லது நல்ல ஒரு கூளை குடிச்சிருவோம். அப்புறம் வேற ஒன்றும் செய்ய மாட்டோம், இவ்வளோ சைஸில் ஒரு பழம் சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறமும் ஒரு சேஃப்டி, கூட்டம் 11க்கு 12:30 முடிஞ்சிடும், அங்கேயும் சாப்பாடு, ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஹேண்ட்பேக்கில் இருக்கும், ஒரு சாக்லேட் இருக்கும். எதுக்கு? தலை சுத்துனா உள்ள போட. இந்த உபவாசத்துக்கு பீத்துறோம் பாருங்க. நாளைக்கு நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகிறேன், ஃபாஸ்டிங் பண்ண போகிறேன். எத்தனை பேர்கிட்ட ஊரெல்லாம் சொல்கிறது, பிறகு அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் உருப்படாது. நீங்கள் உபவாசம் இருப்பது உங்களுக்கும் தேவனுக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாமல் இருந்தால் அது அதிக பலனை உங்களுக்கு கொடுக்கும், அதிக வல்லமையை உங்களுக்கு கொடுக்கும். அம்மா, ஏன் இன்னைக்கு இந்த உபவாச ஜபத்தை குறித்து ஆண்டவர் பேசுறாருன்னா, நீ முழங்கால ஜப வீராங்கனை தான், நீ வேத தியானத்தில் புலி தான், அந்நிய பாஷை பேசுறதுல பயங்கரமான ஆட்கள் தான், விழித்திருந்து ஜெபிக்கிறதுல பலமான ஆளு. சிலர் மண்ணு மேல முட்டு, உப்பு மேல முட்டு, கல்லு மேல முட்டுலாம் போட்டு முட்டை உடைச்சி தேய்ச்சி ரத்தம் வர்ற வரை ஜெபிக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு உங்க நிலைமை அவல நிலைமையா இருக்கு. உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தடை, ஒரு போராட்டம், வீட்டுக்குள்ள அசுத்த ஆவி நடமாட்டம், வீடு மந்திரம், சாபம். ஏன் ஐயா, நாங்க ஜெபம் பண்றோமே, எங்க வீட்டுக்கு ஊழியக்காரர்கள் வராங்க, பிறகு ஏன் இந்த தடை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த பேய் வந்து எங்களை நோண்டுது, டிஸ்டர்ப் பண்ணுது? பல கேள்வி. உபவாசம் இல்லை, அதான் தருத்திரம் தாண்டம் ஆடுது, அதான் வியாதி பலமா போராடுது. ஏன் தெரியுமா? அவன் ஓடவில்லை, அவன் சுற்றி சுற்றி உன் எல்லைக்குள் தான் வருகிறான். கட்டுறீங்க, உடைக்கிறீங்க, தள்ளுறீங்க, அவன் போகல. எப்போ போவான்? உன்னுடைய வாயின் வார்த்தையில ஆழம் இருக்கும் பொழுது, வாயின் வார்த்தையில சத்துவம் இறங்கும் பொழுது, அந்த ஜபத்துக்கு உயிர் வரும் பொழுதுதான் போவான். ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம நினைக்கிற தலை தொட்டு ஜபிச்சுட்டா, எண்ணெய் பூசி ஜபிச்சுட்டா, தண்ணியை தெளிச்சுட்டா, அவன் 10 நிமிஷம் கூட அரெஸ்ட் ஆகிறான்னு தெரியல, திருப்பி வந்துடுறான்.
நான் சொல்லுகிறேன், உங்களை நீங்க பவரா மாத்தணும், உங்களை நீங்க சக்தி வாய்ந்த ஆயுதமா மாத்தணும். அதுக்கு ரொம்ப முக்கியம் உபவாசம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதத்தின் அடிப்படையில் அந்த உபவாசம் இருக்கும்போது யாருக்கு தெரியக்கூடாதா? யாருக்குமே தெரியக்கூடாது, மனுஷருக்கு. நாங்க ஃபாஸ்டிங் பண்ண போறேன். சிலர் நான் 40 நாள் ஃபாஸ்டிங், அதை சொல்லவே கூடாது, போயிடும் அந்த ஃபாஸ்டிங். அடுத்தது, உபவாசம் இருக்கும்போது இச்சைகளின்படி நடவாமல் உங்கள் வேலைகளையும் செய்யாமல் நீங்கள் இருக்க வேண்டும். சும்மா உபவாசம் இருந்துட்டு சமையல் பண்ணேன், மீன் குழம்பு வச்சேன், கறி குழம்பு வச்சேன், பாத்திரம் வச்சேன், தூங்கினேன், வாழை பிளந்துட்டேன், 6 மணி ஆயிட்டு ஃபாஸ்டிங்கை முடிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது. அல்லது நான் மத்தியானம் சாப்பிடலைன்னு சொல்லிட்டு காலையில் ஒரு சாப்பாடு, மத்தியானம் தானே சாப்பிட மாட்டேனே, சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு சாப்பாடு, பிறகு 10 மணிக்கு ஒரு சாப்பாடு. அப்படி அல்ல. உபவாசம் என்றால் 3 வேளை உணவில் 1 வேளையை கர்த்தருக்காக. ஆமென். தள்ளிட்டு ஜெபிக்கணும். எங்கள் பாட்டிக்கு 83 வயசு மரிக்கும் போது அவங்க அவ்வளோ நாள் உபவாசம் இருப்பாங்க. வாரத்தில் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு 3 நாள் அவர்கள் உணவை தவிர்த்து, சத்தான ஆகாரம்லாம் பாட்டிக்கு கிடையாது, பால் கூழ் ஒன்றும் கிடையாது, கருப்பட்டி காப்பி. அதுக்கப்புறம் அந்த கருப்பட்டிலாம் வாங்க முடியுமான்னு தெரியாது, சாதாரண பால் இல்லாத காப்பி தான். ஆனால் அந்த காப்பியை குடிச்சு பவராக நிற்பாங்க. அசுத்த ஆவி ஓடும், வல்லமை வேலை செய்யும், வரங்கள் வேலை செய்யும், சுகமாக்கும் வல்லமை வேலை செய்யும். சாகர வர ஃபாஸ்டிங் இருந்தாங்க. நாங்கள் அந்த பலவீனமாக இருக்கும்போது அவங்களுக்கு என்ன செஞ்சோன்னா, அந்த உணவை கொடுத்தோம். அந்த செவ்வாய் வெள்ளி அது அவங்க வயிறு அக்செப்ட் பண்ணவே பண்ணாது. கொடுத்த உடனே அவங்களுக்கு லூஸ் மோஷனாக போயிடும். பாருங்கள் அந்த உடம்பு எப்படி பழகி இருக்குன்னு. ஆனால் 83 வயது வரை சுகர் இல்லை, பிபி இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, ஹார்ட் அட்டாக் இல்லை, பக்கவாதம் இல்லை, நரம்பு பிரச்சனை இல்லை, மயக்கம் எடுத்து விழும் அனுபவமும் இல்லை, மருத்துவமனையில் காலங்களாய் அனுமதிக்கப்பட்ட அனுபவமும் இல்லை. காரணம், உபவாசம் இருக்கும் உடல் தேவனால் வலிமைப்படுத்தப்படும். ஆமேன் சொல்லுங்களேன். சோம்பேறியா இருக்காதீங்க. உங்க சரீரங்களை உபவாசத்துக்கு நேராக நடத்துவதற்கு முயலுங்கள். நீங்க வயசா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், டேப்லெட்ஸ் எடுக்கலாம். நான் சொல்றேன், காலையில் சாப்பிடுங்கள், மதியம் 1 வேளையை தவிர்த்து 10 மணிலிருந்து ஆமேன் ஒரு 5 மணி வரை ஃபாஸ்ட் பண்ணுங்க. ஒரு 3 மணி நேரத்தை ஒதுக்கிடுங்க. அந்த 3 மணி நேரமும் அறை வீட்டுக்குள்ளே போயிடுங்க. செல்ஃபோனை வெளியே வச்சுட்டு போங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சொல்லு. ஒரு பக்கம் ஆண்டவர், ஒரு பக்கம் மகா மகன் புருஷன். ஒரு ஆண்டவர் ஓடி போயிடுவார். முதல்ல தேவனை தேடும்போது கலெக்டர் ஒன்றும் நீங்கள் கிடையாது. ஃபோனை சைலண்டில் போடுங்க. ஆமேன் சொல்லுங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம். சாவு வராது, நிச்சயமாக சாவு ஃபோன் வராது, பயப்படாதீங்க. நீங்கள் ஆண்டவற்றை போகிறீங்க. அதனால் வெளியே தூக்கி வச்சுட்டு அரை கதவை பூட்டி ஃப்ரெஷ் மைண்டாக பைபிள் ரீட் பண்ணுங்க, முட்டில் நில்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, பாடல் பாடுங்க. முடியலையா சாஸ்திரவங்க பாதத்தில் விழுந்து தூங்கிடுங்க. ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க இவ்வளவும் செஞ்சுட்டு படுக்க இன்பமாக இருக்கும். அதில் தேவன் சில காரியத்தை செய்வார். ஒன்றும் செய்யாமல் போய் தூங்கிறாதிய. ஆமேன் சொல்லுங்க. மேம்படியாக வந்து ஏறி உட்காந்து அமைக்கிடுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இப்படி ஜெபிக்கணும். உபவாசம் வேதத்தில் எஸ்தர் உபவாசம் இருந்து ஜெபித்தார், எலியா உபவாசம் இருந்து ஜெபித்தார், மோசே உபவாசம் இருந்து ஜெபித்தார், இயேசு 40 நாட்கள் வனாந்தரத்தில் ஜெபித்தார்கள். இவ்வளவு பேரும் ஜெபம் பண்ணாம ஒண்ணுமே உலகத்தை கலக்கல. உலகத்தை கலக்கினவங்க அவங்க தானியேல் பாருங்க, 21 நாட்கள் உபவாசம் இருந்தார். ஏன்னா தானியேல் யாரு? நல்லா கவனிக்கணும். முட்டு போட்டு ஜோம் பண்றவர், எப்பெல்லாம் 3 வேளை ஜோம் பண்றவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க கேட்கலாம், நான் ஜோம் பண்றேன், இதுல வேற ஜெப குழுவுக்கும் போறேன், ஏன் அந்த பேய் வருது? வரதானே செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை எதிர்க்கணும் இல்ல, ஓடணும் இல்ல. எதிர்க்கிறோம், ஓடுதா? கட்டுறோம், கட்டப்படுதா? அது உபவாசம் இருந்தாதான் அது நடக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. 21 நாள் இவர் நல்ல பிரேயர் பண்றவர், தீர்மானம் எடுத்து பரிசுத்த பிரேயர். அது வேற. தீட்டுப்படுத்துகிற ஆகாரத்தை கூட வாய்க்குள்ள விடாம ஆண்டவரை தேடினவருடைய ஆசீர்வாதத்தை வானமண்டல தூதன் தடுத்து நிறுத்தி விட்டான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்களுக்கு வர வேண்டிய நன்மை எங்கேயோ பிளாக் ஆகிருக்கலாம், ஏதோ ஒரு ஆவி தடுத்து வச்சிருக்கலாம். வர வேண்டிய வரம், கிருபை, பொக்கிஷங்கள், தேவைகள், உங்க குடும்பத்தினுடைய பொருளாதாரம், வாழ்வாதாரம் எங்கேயோ பிசாசு தடுக்கிறான். நாம எங்க போறோம்? இதுக்கு காரணம் எவன் அலையிறோம் இல்ல. நமக்கு ஒரே ஒரு எதிராளியானவன்,
அவன் பிசாசு. தயவு செய்து சொல்லுகிறேன், மனிதர்களை சத்துருக்களாய் பாவித்து சொந்தம், இரத்தம், பந்தம், அறிமுகமானவர்கள், அறிமுகமாகாதவர்கள், இவர்களை டார்கெட் பண்ணி உங்க மூளையை சலவை செய்யாமல், இதயத்தை அவர்களுக்கு மேல் வைக்காமல், ஒரே ஒரு இலக்கு, எனக்கு பின்புலத்தில் இருப்பவன் சாத்தான், பிசாசு. அவன் தான் எனக்கு ஆண்டவர் தந்ததை கூட இடைமறித்து தடுக்கிறான். அவனை எதிர்க்கணும்னா ஒரே ஒரு ஆயுதம், ஃபாஸ்டிங், ப்ரேயர் பண்ணி பாருங்க தடைகளை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார் என்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் பேசுறது பின்னாடி வர கேக்குதா? தெளிவா கேக்குதா? நான் சொல்றேன், சில காரியத்தை ஊழியக்காரங்களால வாங்கி கொடுக்க முடியும், நீங்க தான் வாங்கணும். எல்லாத்தையும் பிரபுகிதியோன் பார்த்துக்கிட்டு வர, அந்த அக்கா பார்த்துக்கிடுவாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஆண்டவர் எல்லா ஊழியர்கள் மூலமாக எந்த ஜப கூடாரம் போனாலும் பேசிடுவார், கரெக்டாக பேசுவார். ஆனால் வாரம் பேசுறது பற்றி எனக்கு தெரியல. ஒரு ஆமேன் சொல்லுங்க. எப்போ தேவையோ பேசுவார். ஆனால் அதற்கு பிறகு அந்த ஊழியர்கள் மூலம் நம்மளை உருவாக்கணும். ஆமேன். ஆண்டவர் கேட்பார், எனக்காக நீ ஃபாஸ்டிங் இருந்தியா பாரு, உபவாசம் இருந்தியா, ரெட்டு உடுத்தினியா? அன்னைக்கு உபவாசத்தோட நன்மைகள் என்ன? முதல்ல ஏன் பிளஸ்ஸிங் இல்லை, என்ன செய்யப்படணும், அதுக்காகத்தான் நம்ம பார்க்க போறோம். எடுத்தவங்க வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவேல் 2:12. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நம்பர் 1ங்க, உபவாசம் இருக்கும்போது பாவத்திலிருந்து விடுதலை வரும். பாவத்திலிருந்து ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை கொடுப்பார். அல்லேலூயா. அது என்னங்க பிரதர் பாவம், நாங்க என்னங்க பாவம் செஞ்சோம் நம்ம சொல்லலாம். இல்லைங்க, நம்ம ஈஸியாக ஒருத்தரை காயப்படுத்திட்டு, ஒருத்தரை அவமானப்படுத்திட்டு, ஒருத்தரை பரிகாசம் பண்ணிக்கிட்டு, ஒருத்தருக்கு விரோதமாக பொய் சொல்லிட்டு ஏசப்பாட்டை வந்து சிம்பிளாக, இயேசுவே தெரியாமல் செய்து விட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபத்துக்குள்ளே போகிறோம். ஒரு சிலர் அதையும் கேட்கறது இல்லை. தாம் பாவம் என்னங்கிறதே சில பேருக்கு தெரிகிறதில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடு. இப்போ நல்லா கவனிக்கணும், பாவம் ஆண்டவரை மனஸ்தாபப்பட வைக்குமா? என் பிள்ளை இப்படி செஞ்சுட்டாள. அப்போ பாவம் செய்யும் போது இன்ட்ரெஸ்டா செஞ்சிடறோம், துணிகரமா செஞ்சிடறோம், அருவருப்பா செஞ்சிடறோம், அசட்டையா செஞ்சிடறோம். கொஞ்சம் கூட தெய்வ பயமே இல்லாம இந்த எலும்பில்லாத நாக்கு எதையும் பேசிடுது. ஊழியக்காரங்களுக்கு விரோதமா, ஊழியக்காரிகளுக்கு விரோதமா, விசுவாசிகளுக்கு விரோதமா, விதவைக்கு விரோதமா, திக்கற்ற பிள்ளைக்கு விரோதமா, ஜெபிக்கிற பிள்ளைக்கு விரோதமா. எளிமையா, அவ பாவி, அவ ஒரு மனுஷியாச்சு, அவளை பற்றிலாம் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு அழகா சொல்லிடுறோம். சொல்லிட்டு ஏசு நல்லவருங்கிறோம். ஆண்டவர் உணர்த்தினா, ஆமா அவளை தெரியாம அன்னைக்கு பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க. அப்படி இல்லை. எளிமையாய் பாவ மன்னிப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், வஸ்திரத்தை அல்ல, மேல் ஓட்டத்தை அல்ல, இருதயத்தை கிழிக்கணுங்கிறார். ஆண்டவரே, நான் செஞ்சதுக்காக எங்களை மன்னிங்கப்பா, தெரியாம நான் அப்படி நடந்துட்டேன், தெரியாம அப்படி பேசிட்டேன், தெரியாம அந்த ஏழைக்கு இறங்காம போயிட்டேன், தெரியாம அந்த சிச்சுவேஷன்ல மன்னிக்காம போயிட்டேன், என் சொந்த சகோதரர்களை தெரியாம கெடுத்து பேசிட்டேன், என் சொந்த கணவனை நான் விட்டு கொடுத்து பேசிட்டேன், மனைவியை விட்டு கொடுத்து பேசிட்டேன், நீங்க தந்தை என் பிள்ளைங்களை நான் ஆண்டவரே அற்பமா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பான்னு ஜெபிக்க உபவாச ஜபம் தேவை. அல்லேலூயா. அடுத்தது, இந்த சாபம், இந்த பேய், இந்த போராட்டம், இந்த வியாதி எல்லாம் எங்க அதிகமா குடியிருந்து தாக்கும்னா எங்க தாக்கும்? வீட்டில். சிலர் இங்க வந்தா தெளிவாயிருவோம், அப்படிதானே? சிலது தூக்கத்துல மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இருக்கானா, அப்படி இல்லை. உண்மையிலே ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துடுது. எங்க? ஒரு ஜப கூடாரம், ஒரு ஆலயத்துக்கு போனா வந்துடுது. ஆனால் வீட்டுக்குள்ள போனா அந்த மகா ஒன்று சொன்னாங்க, எனக்கு அழுகை வரும், வருத்தம் வரும், கவலை வரும். ஏன்னா அங்கதான் ஒட்டுமொத்த குப்பையும் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம நினைக்கிறோம் பக்கத்து வீட்டு குப்பை, எதிர் வீட்டு குப்பை. நோ, நம்ம செஞ்ச குப்பையே இருக்கு. பாருங்க, யோனா 3ஆம் அதிகாரம் 5-6. யோனா 3:5-6. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள்
தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்திருந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவே எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நினிவே பட்டணத்தை குறித்து யோனா கிட்ட தேவன் எப்படி பேசுறாரு? நினிவே பட்டணத்தாருடைய அக்கிரமோ என் சமூகத்துக்கு எட்டிட்டுங்காரு. அந்த பட்டணத்துல அந்த தேசத்துல வேசித்தனமோ கொலை பாதகமோ மாயமாலமோ அன்பற்ற தன்மையோ ஈவு இரக்கமற்ற தன்மையோ கடவுளுக்கு பயப்படாத செயல் அங்க அதிகமா இருந்திருக்கு. அது எங்க போய் கூப்பிடுது? பரலோகத்துல போய் தேவனை நோக்கி கூக்குறிடுது. சகோதரி சகோதரா, உங்க வீடு உங்க குடும்பம் ஆண்டவர் பார்வையில் எப்படி இருக்கு? அழகா இருக்கா? ஒழுக்கமா இருக்கா? நீதி இருக்கா உங்க வீட்டுக்குள்ள? சில நேரம் வீட்டுக்குள்ள கெட்ட வார்த்தை, சினிமா, படம், பாட்டு, கேளியாட்டு, விளையாட்டு, பிறரை விமர்சிக்கிற நீதிமன்றங்கள் போல வீடுகள் இருக்கும். ஊழியங்களை சபைகளை விமர்சித்து பேசுகிற அளவுக்கு வீடு இருக்கும். சில வீட்டுக்குள் மதுபானம், போதை, பாக்கு, பீடி, சிகரெட் போன்ற காரியங்கள், அருவருப்பான செயல், தகாத காரியம், அறை வீட்டுக்குள் பூட்டிக் கொண்டு வாலிப பிள்ளை ஒரு பக்கம், குடும்ப தலைவர்கள் ஒரு பக்கம், போன் மூலமாய் ஏதோ சம்பந்தமில்லாத காரியங்களை பார்ப்பது, செய்வது, நகைப்பது எல்லாம் ஒரு வீட்டுடைய அக்கிரமமாய் பரலோகத்தை போய் எட்டும் போது அந்த தீங்குக்காக கண்டிப்பா ஏசப்பா உங்க வீட்டு மேல மனஸ்தாபப்படுவாரு. நீங்க தேடுறவங்களா இருக்கலாம், ஜோம் பண்றவங்களா இருக்கலாம். மீதி 9 பேரு, மீதி 6 பேரு. அப்ப அவங்கள ரட்சிக்க மாட்டாரா? அவங்கள தண்டியாம வச்சிருக்கிறது உங்க ஜபம், உங்க கண்ணீர், உங்க அழுக. ஆனா வர வேண்டிய பிளஸிங் தடுக்கப்படும். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம வீட்டுக்கு மேல இருக்கக்கூடிய கோபாக்கின தண்டனை, நியாய தீர்ப்பு தடுக்கப்படணும்னா நிலத்துக்கு மேல சாபம், வீட்டுக்கு மேல சாபம். ஏன்? நன்மை செய்யாதிருந்தால் வீட்டு வாசற்படியில் என்ன படுத்திருக்கும்? பாவம். உங்கள் வீடுகளில் இருந்து பிறர் குடும்பத்துக்கு விரோதமாய் தீங்கு, தீமை, அநியாயம், அக்கிரமம், அருவருப்பான பேச்சுக்கள் எழும்பி இருந்தால் தேவனுடைய பார்வைக்கு அந்த வீடு சபிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். ஒருவேளை அவங்களே பேசியிருக்க மாட்டாங்க. ஜெபம் பண்ற நம்ம வீட்டுக்குள்ள இருந்து எத்தனை பேரை கெடுத்து பேசுறோம், எத்தனை பேரை புறங்கூறி பேசுறோம், எத்தனை பேரை தாறுமாறா பேசுறோம். அந்த வீட்டுக்குள்ள எப்படி தேவ கோபாக்கின இல்லாமல் இருக்கும்? இப்படிப்பட்ட பாவங்களை, அருவருப்பை, அக்கிரமத்தை, அநியாயத்தை சொந்த வீட்டுக்குள்ள வச்சுட்டு கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. நல்ல நேரம் பார்ப்பாங்க, நாள், நட்சத்திரம், நேரம், காலம், சுபமுகூர்த்தம் எல்லாம் பார்ப்பார்கள். கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. நடிகர் பேரை சொல்லுவாங்க, நடிகை பேரை சொல்லுவாங்க, அரசியல்வாதி பேரை சொல்லுவாங்க. இயேசுங்கிற பேரை குடும்ப தலைவன் உச்சரிக்கவே மாட்டார், பிள்ளைங்க உச்சரிக்கவே மாட்டாங்க. ஏசப்பா ஸ்தோத்திரங்கிற ஒரு வார்த்தை வீட்டுக்குள்ள இருந்து வராது. பிறகு எப்படி இருக்கும் அந்த வீடு? அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நீங்க கண்டிப்பா இவ்வளோ பெரிய கேடு நிறைந்த உங்க குடும்பத்துக்காக, தீங்குக்காக உபவாசம் இருக்கணுங்க. பிறகு எப்படி கணவர் மாறுவாரு? கணவருக்குள்ள இருக்கிறது ஒரு ஸ்பிரிட், அசுத்த ஆவி. அது ஓடணும்னா இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் இன்றி போகாது. வீட்டுக்குள்ள போன ஆண்டவரே, என் வீடு பரத்துக்கு விரோதமா, பிதாவுக்கு விரோதமா, குமாரனுக்கு விரோதமா, வசனத்துக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, ஊழியங்களுக்கு விரோதமா, சக விசுவாசிக்கு விரோதமா, ஆவியானவரே விதவைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் அனாதைக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் விரோதமாய் எள்ளி நகையாடப்பட்ட வீடாய் இருந்திருக்குமே. ஆனால் அந்த பாவத்தில் நானும் என் வீட்டாரும் என் பிள்ளைகளும் பங்காளியாய் இருந்திருப்பார்களே. ஆனால் தகப்பனே, அந்த தீங்குக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று தேவ பிள்ளை உபவாசித்து ரெட்டுடுத்தி வீட்டுல உட்கார்ந்தா மட்டும்தான் அந்த வீடு அழிவுக்கு தப்புவிக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆம், சத்தத்தை காணுமுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வராத ஏதாவது குறுக்கு வழி இருக்கா? பிளெஸிங் வாங்க, இப்படி வந்தா வாங்கிட்டு போயிடலாமான்னு அப்படிலாம் வாங்க முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாகும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா சிலருடைய வீட்டுக்குள்ள போராட்டம், வீட்டுக்குள்ள நிம்மதியே இல்லை, வீட்டுக்குள்ள தொடர்ந்து கண்ணீர்,
அழுகை, பண இழப்பு, நகை இழப்பு, பெயர் இழப்பு, தொடர்ந்து வாதை. கவனிக்கணும், வீட்டில் உள்ளவங்க ஒரு வேளையாவது ஆகாரத்தை தவிர்த்து உபவாசம் இருந்தா பாவத்தை மன்னித்து சேமத்தை கொடுத்தவர் இறங்குவார். காரணம், அவர் இரக்கமும் மன உருக்கவும் தயவும் உள்ள கர்த்தர். அந்த தேவனை தயவா கொண்டு வரணும்னா உபவாசிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. இரண்டாவது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் 37ஆம் வசனம். லூக்கா 2:36-37. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிரயாயத்தில் விவாகமான முதல் 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். எத்தனை வயசாங்க? 84. நமக்கு வயசு எத்தனைங்க? ஒரு 50-55. உபவாசத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கறி வலிக்கல. ஆனால் அந்த அம்மா 84 வயசுல உபவாசம் பண்ணி ஜெபம் செய்து ஆண்டவருடைய ஆலயத்தை பிரசன்னத்தை விட்டு நீங்காம இருந்தாங்க. நம்பர் 2, உபவாசம் இருந்தா தேவனோடு நெருங்கிய தொடர்புல இருக்கலாம். தொடர்பு எங்கேயுமே துண்டிக்கப்படாது. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம தொடர்பெல்லாம் எங்க? சபைக்குள்ள, ஜெப வீட்டுக்குள்ள. ஆமேன். வெளியே போனா பழைய குருடி கதவை திரடி, வர வர மாமியா கழுத போல ஆனாலாம். ஆமா, செபிக்கிற அத்தனை பேருக்குள்ள தான் என்ன இருக்கு? புருஷன்மார் சிலர் கூட்டங்களுக்கு மனைவிமார அனுப்பணும்னா யோசிக்கிறாங்க. சமாதானம் வாங்க போற இடத்துல தான் சமாதானத்தை கெடுக்கும் பேச்சு சபைகளுக்குள்ள நடக்குதுன்னு சொல்றாங்க. காரணம் என்ன? உபவாசத்தோட ஒரு நபர் வரும்போது அவங்க மாமிச பலன் குறையும், ஆனா ஆவி உயிர்ப்பிக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உபவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உபவாசம் இருக்கும்போது தான் ஆண்டவரோடு கூட உள்ள தொடர்பை எந்த இடத்துலையும் தேவ பிள்ளை துண்டிக்கவே முடியாது. வாரத்துக்கு 3 நாள்லாம் ஃபாஸ்ட் பண்ணி பழகிட்டோன்னு வைங்க, அந்த 3 நாட்கள் ஆண்டவரோட இருக்கிறது பெரிய கிருபை, பெரிய இரக்கம். அதான் அந்த தாய் 84 வயசுல ஆண்டவருடைய ஆலயத்துல நாம சொல்றோம், வாழ்க்கை இல்லை, கணவன் இல்லை, பிள்ளை இருந்துச்சோ இல்லையோன்னு தெரியல, வீடு ஆஸ்தி இருந்துச்சோன்னு தெரியல, ஆனா அந்த அம்மா கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. உபவாசம் இருந்து ஜெபித்து ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டு நீங்காமல் இருந்தார்கள். தேவ பிள்ளையே, உங்க உறவு ஆண்டவருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா கவனிக்கணும். எப்படி இருக்கு? எங்க நல்லா அபி பாடும்போது பாட்டுக்குள்ள இருக்கீங்க, ஜெபம் பண்ணும்போது ஜெபத்துல இருக்கீங்க, செய்தி கேட்கும் போது செய்திக்குள்ள இருக்கீங்க. உங்க சொந்த வாழ்க்கைக்குள்ள போகும்போது, ஒரு நபரோட பேசும்போது, உங்களுக்கு ஒரு போன் அழைப்பு வரும்போது, அங்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கா? கர்த்தர் அதை உற்று கவனித்து கொண்டிருக்கிறாரே என்கிற எண்ணம் இருக்கா? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க வீட்டுக்குள்ள ஓகே, சபைக்குள்ள ஓகே, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சந்தைக்கு போகும்போது, ஒரு ஷாப்பிங் போகும்போது, ஒரு காய்கறி கடைக்கு போகும்போது, ஒரு கூட்டத்துக்கு தனித்து வரும் பொழுது, உன்னுடைய சொல், உன்னுடைய செயல், உன்னுடைய பாவனை, உன்னுடைய நடை உடை செயல்பாடுகள், பழக்க வழக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? ஆண்டவரோட தொடர்புடையதா இருக்கா இல்லையா? எல்லா இடத்துலயும் ஆண்டவர் உங்களோட இருக்கணும். ஆண்டவர் எல்லா நிலையிலும் எல்லா இடத்துலையும் உங்க கூட இருக்கணும்னா நீங்க அவருக்கு பிரியமா நடக்கணும். நீங்க அவருக்கு பிரியமா நடக்கணும்னா இந்த மாமிசத்தை உபவாசத்தால ஒடுக்கணும், ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வைக்கணும். இந்த சொல்லுவாங்க, வா கொழுப்பு சீல வழியா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கொழுப்பு யாருக்கு அடங்கினாலும் இந்த ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு சில நேரத்தில் அடங்காது. ஆனா இந்த கொழுப்பு அடிக்கடி வருதுன்னா கொழுப்பை உபவாசத்துல கரைக்கணும். இது மிஸ்டேக். இது சிரிக்கிறதுக்கு இல்லை, இது எல்லாருக்கும் வேலை செய்யும். ஊழியர்களுக்கும் வேலை செய்யும், விசுவாசிகளுக்கும் வேலை செய்யும். இதுதான் ஆபத்து. இதுதான் பிசாசு வாலாட்டிக்கிட்டு உங்க காலை சுத்தி வர்றதுக்கு காரணம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதே வாயில் அவனை சபித்து துரத்துகிறோம். பிறகு எங்கெங்க அவன் வாரான்? எப்போ கெடுத்து பேசுவோமோ, கோள் பேசுவோமோ, பெருமை பேசுவோமோ, குற்றப்படுத்துவோமோ, நியாயம் தீர்ப்போமோ, எப்போ தன்னை பெருமையாய் நினைக்கிறோமோ அப்போ அவன் வந்துடுவான். அதான் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உபவாசம்.
ஆமென். நான் சொல்றேன், உபவாசம் இருந்து பாடல் பாடும்போது பரலோகம் பரவசம் அடையும். உபவாசம் இருந்து முழங்காலில் நிற்கும் போது சாத்தான் நடுங்குவான். உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது வானம் திறக்கப்படும். உங்க குடும்பத்துக்காக நீங்க கட்டாயம் திறப்புல நின்னா இடைவிடாத உறவு. ஆமென். ஒரு சகோதரியை பார்த்தாலே எப்படி இருக்கா, நீ நல்லா இருக்கியா, ஆண்டவர் நேசிக்கிறியா, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறேன்னு என்கிட்ட சொல்றாரு. நீ ஆண்டவரை நேசின்னு ஆண்டவரை தவிர கூடுகிற எந்த இடத்துலையும் யாரையும் குறித்து பேச வைக்க மாட்டார். ஏனென்றால் உபவாசம் மாமிசத்தை அடக்கி ஆளும், ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும். மூன்றாவது, எதற்காக உபவாசம் இருக்க வேண்டும்? மத்தேயு 4:1, 4:2 பாருங்கள். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் எத்தனை நாள் இருந்தாருங்க? 40 நாள். அவர்கிட்ட போனது யாருங்க? முதல்ல பிசாஸ். கவனிக்கலாம். ஏக்கா, ஜபத்தாய் தான் நீங்க, முழங்கால் வீரர்கள் தான், ஆராதனை வீரர்கள் தான், பாடுறவங்க தான். ஆனால் உபவாசம் 40 நாளும் புசிக்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. நம்ம மாதத்துக்கு 4 நாள் கூட உபவாசம் இருக்குமான்னு தெரியல, வருஷத்துக்கு 4 முறை இருக்குமான்னு கூட தெரியல. ஆனால் நம்ம மட்டும் நினைக்கிறோம் நம்மகிட்ட பேய் வரக்கூடாதுன்னு. அவன் வருவான், உலகத்தின் அதிபதி எங்கேயும் வருவான். ஜெபிக்க விடாதபடி களைப்பை கொண்டு வருவான், போராட்டத்தை கொண்டு வருவான், பாவத்தை கொண்டு வருவான், பிரச்சனையை கொண்டு வருவான். ஆனால் ஒன்று, பிரச்சனையை கொண்டு வர்றவங்களை பார்க்கக்கூடாது, பின்னாடி இருக்கிற பிசாசு. மத்தேயு 4:10 அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே என்றார். ஆமேன் சொல்லுங்களேன். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். இப்ப பிரச்சனை, நம்மளும் இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போங்கிறோம். அவன் தள்ளி நிற்கிறானா விலகி போறானான்னு தெரியல. ஆமேன் சொல்லுங்க. அவன் விலகி போறான். விலகி அவரை விட்டு கொஞ்ச நேரம் விலகி இருக்கான். அப்ப கடைசி வரை ஃபாலோ பண்ணுவான். கிட்ட நெருங்க கூடாதுன்னா ஃபயரா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. மாம்சத்துக்குள்ள கொழுப்பை ஏற விட்டுறக்கூடாது, மாம்சத்துக்குள்ள பாவத்தை ஏற விட்டுறக்கூடாது, மாம்சத்துக்குள்ள சுயத்தை நுழைச்சிடக்கூடாது, மாம்சத்துக்குள்ள சுய எண்ணத்தை கொண்டு வரக்கூடாது. அதுக்கு தான் உபவாசம். உபவாசிக்கும் போது மாமிசம், நரம்பு, எலும்பு, சதையில் இருக்கிற வீணான அந்த ஃபேட், வீணான அந்த கெட்ட கொழுப்புகள், அந்த அதிக உட்ட வேகங்கள் எல்லாம் அடக்கி ஆளப்பட்டு ஆத்துமா வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆத்துமா எந்த இடத்துலலாம் எழும்புதோ அங்கெல்லாம் வெற்றி. ஆமேன். ஆவி எங்கெல்லாம் உயிர்ப்பிக்கப்படுதோ அங்கெல்லாம் சாத்தானுக்கு சாவுமணி. ஆனா எங்கெல்லாம் மாம்சம் பொங்கி எழும்புதோ அது கோபத்தால இருக்கலாம், கவலையால இருக்கலாம், சண்டையால இருக்கலாம், வாக்குவாதத்தால இருக்கலாம், பிரச்சனை பண்ணவா இருக்கலாம், அல்லது நான் தான் எழும்புறதா இருக்கலாம். எங்கெல்லாம் உன் மாமிசம் உன்னை தாண்டி உன் கட்டுப்பாட்டுக்கு மேல, வசனத்துக்கு மேல எழும்பி நிக்கோ போச்சு, அங்க கையை கவி பிடிச்சிருவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஆமேன் சொல்லுங்களேன். அப்பதான் உங்க மகனை ரட்சிப்புல நடத்த முடியும், கணவரை ரட்சிப்புல நடத்த முடியும், பிரச்சனையை தீர்க்க முடியும். சில பிரச்சனை ஆண்டு காலமா உருண்டோடுது. 1 மாச பிரச்சனைனா பரவாயில்ல, 3 மாச பிரச்சனைனா பரவாயில்ல. சில பாடு பல ஆண்டுகளா என்ன தொடருது. இதுக்காக நான் போகாத கூட்டம் இல்லை, போகாத ஊழியர்கள் இல்லை, வாங்காத தீர்க்க தரிசனம் இல்லை. பின்பு ஏன் போகவில்லை? கர்த்தர் சொல்றார், உபவாசம் இருந்து உன்னை அடக்கி ஒடுக்கி தாழ்த்தி நீ ஜெபித்து பார். அதற்கு பிறகு அவன் அந்த நிலத்தை, வீட்டை, வேலையை, பிள்ளைகள், எல்லைகளை, திருமண காரியத்தை, கற்பத்தின் கனியை, தரித்திரத்தின் எல்லையை விட்டவன் விலகி வெளியேறி போவான். ஆமென். ஆசீர்வாதம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னையிலிருந்து உங்களை பிராக்டிஸ் பண்ணுங்க, உபவாசம் இருந்து ஜெபிப்பதற்கு. அடுத்தது தானியேல் 9:20. தானியேல் 9:21. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையில் என்னை தொட்டான். நல்ல கவனிங்க. முதல் தரிசனத்திலே, அம்மா ஐயா, ஜோம்ன்றது பெருசு இல்ல, ஆண்டவர் கண்ணை திறக்கிறாரா? உங்க மகா காரியத்தை உங்களோட பேசுறாரா? உங்க மகன் காரியத்தை பேசுறாரா? தெளிவா பேசணும். தானியேல் ஒரு சாதாரண விசுவாசி தான். அவன் சபைக்கு சபை இருந்துச்சான்னு தெரியல, ஊழியர்கள் இருந்தாங்களான்னு தெரியல, பைபிள் டீச்சிங், பைபிள் ஸ்டடி. அவர் ஜெபம் பண்றவர்.
ஆனால் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறதுனால அவருடைய கண்களை கர்த்தர் திறந்தார், பரலோக தரிசனத்தை காமிச்சார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் அக்கா என்னை பற்றி ஏதாவது தெரியுதா? எத்தனை நாள் அக்காவையும் அண்ணனையும் நம்புவிய? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த அண்ணனுக்கு இருக்கிற ஆண்டவர் தானே உங்களுக்கு இருக்காரு, அந்த அக்காவுக்கு இருக்கிற தெய்வம் தானே உங்களுக்கு இருக்கிறாரு. அவங்களுக்கு மட்டும் ஒன்றை காட்டிட்டு உங்களை காட்டாமல் இருப்பாரா? வரப்போகும் காரியத்தை உங்களோட ஆண்டவர் பேசணும். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க ஏன் தூரமா இருக்கீங்க? நீங்க ஏன் உங்களை ஆண்டவர் பக்கம் விட்டு கொடுக்குறீங்க? நீங்க பிள்ளை தானே. அப்பா உலகத்துக்காக திறக்கணும்னு கேட்கல, அட்லீஸ்ட் எனக்காகவாவது கண்ணை திறங்கப்பா. என்னை நம்பி கொடுத்த என் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் எதிர்காலத்துக்கும் வேண்டி இனி சம்பவிக்க போக வேண்டியவைகளை எனக்கு தரிசனமாய் காண்பிக்கும்படி எப்போ உபவாசம் இருந்து மாம்சத்தை ஒடுக்கும் போது ஆண்டவர் காட்டுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அப்ப சாத்தான் தெரியல பத்தியில. ஆமே. நம்ம கண்ணை முன்னா யார் தான் வரா? கிட்ட இருக்கிறவன் தானே வருவான், தூரம் இருக்கிறது யார் வருவா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நம்ம கண்ணை முன்னா பாம்பு வருது, தேள் வருது, மாடு வருது, முட்டை வருது. அதுவும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கோழி வருது, கருத்த உருவம் வருது. ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சுத்தி சுத்தி தான் வருது. சொந்தக்காரங்க தானே வருவாங்க, வேற யார் வருவா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவங்களுக்கு தீனி போட்டு வச்சா அவங்க பின்னாடியே வருவாங்க. தீனி எங்க இருக்கு? நம்ம மாம்சத்தில் தான் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம மாம்சத்துக்குள்ள பிசாசுக்கு வேண்டிய அத்தனை சுபாவங்களும் தீனியா இருந்தால் அவங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கு. இது நம்ம பிள்ளையாண்டாம் பிள்ளைன்னு சொல்லி. அதான் வேதம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அப்ப எப்படி பிசாசை எதிர்க்க முடியும்? உபவாச ஜெபம். அல்லேலூயா. உபவாசம் இருந்து உங்களுக்குள்ளேயே ஒரு பொறாமை வருது, பெருமை வருது, ஜென்ம சுபாவம் வருதுன்னா அதை துரத்தணும். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் அடிக்கடி அவிவிசுவாசம் வருது, பயம் வருது, அடிக்கடி எனக்கு முறுமுறுப்பு வருது, அடிக்கடி எனக்கு பிடிக்கல வாழ்க்கைய. அது ஒரு பொல்லாத பேய். ஆமேன். அவன் உள்ளே நுழைந்து உங்களை பலவீனமாக்குவான், தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வருவான், என்னடா வாழ்க்கை என்று வெறுக்க வைப்பான், உன்மேல் உள்ள அடையாளத்தை அழிப்பான், அபிஷேகத்தை உன்னை கொண்டே கெடுத்து போடுவான். ஆமேன். ஜபம் பண்ண மனமில்லாமல் ஆக்குவான், ஊழியம் செய்ய மனமில்லாமல் ஆக்குவான், தேவன் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற விடாமல் யோனாவை போல பாதை மாறி பயணிக்க வைப்பான் அம்மா. ஆனால் ஒன்று, உபவாசம் இருக்கும் பொழுது கர்த்தர் அப் டு டேட் ஒவ்வொரு காரியத்தையும் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். உபவாசம் இருந்து ஜெபிக்கிற பிள்ளைக்கு வானத்தை திறப்பார், மதகுகளை திறப்பார், காட்சி கொடுப்பார். இனி என்ன நடக்கும்? ஆமேன். அவன் தூதனை கண்டான். தூதன் எங்கிருந்து வந்தான்? தேவனிடத்திலிருந்து வந்தான். அந்த தூதன் யாரை தொட்டான்? தானியேலை தொட்டான். நல்ல கவனிங்க. பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து ஒரு ஊழியனை தொடும் பொழுது அவனுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? ஒரு ஊழியக்காரர் தலைமையில கைப்பட்டாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்குமே. தானியேலை தேவதூதன் தொட்டான். உங்களை அபிஷேகம் தொடணும், பிரசன்னம் தொடணும், வல்லமை தொடணும், வரங்கள் தொடணும், கிருபை தொடணும். எப்ப தொடும்? இங்க உபவாசம் இருந்து வரங்களுக்காய் காத்திருக்கும் போது வரங்களை கொடுப்பார். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். 4 காரியம். எழும்பலாம். ஜெபித்து முடிக்க போகிறேன், ஜெபித்து முடிக்க போகிறேன். எல்லாரும் இருக்கிற இடத்துல செவ்வாய்க்கிழமை ஜெபிச்சவங்கெல்லாம் வர வேண்டாம், புதுசா வந்தவங்க மட்டும் வந்துடுங்க. ஓடிடுவோம். நீங்க ரெடியா இருங்க. ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி, இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா, glory to God. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கி வரட்டும் அப்பா. 4 காரியத்தை கற்றுக் கொடுத்தார். 1, பாவம் தீவிரமா மன்னிக்கப்படணும்னா ஆண்டவர் மனஸ்தாபப்படுற ஏதோ ஒரு பாவம் இன்னும் நம்ம வாழ்க்கையில மன்னிக்கப்படாம இருக்கு. காரணம், மன்னிப்பு கேட்டோம், சும்மா சாதாரணமா கேட்டுட்டு போயிட்டோம். ஆனா தாவீது பட்சேபாளிடத்தில் செய்த பாவத்தை நாத்தான்வேல் தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் உணர்த்தினதும் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இருதயத்தை கிழிச்சு அந்த சங்கீதங்களை ராகத்தலைவனுக்கு ஒப்பு வைக்கிறார். ஆண்டவரே, என் தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன் ஐயா. என் ஆண்டவர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன். ஆம் தேவ பிள்ளையே, நான் பேசிட்டேன்ப்பா, செஞ்சிட்டேன்ப்பா. இந்த இடத்துல உங்களுக்கு கீழ்ப்படியல, உமக்கு நான் பயப்படல, அன்பு காட்டல, கனி கொடுக்கல, என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் முறுமுறுத்துட்டேன். இந்த மன்னிப்புக்கு ஒரு உபவாசம் வேணும். நம்பர் 2, நான் ஜெபம் பண்ணும் போது மட்டும் ஆண்டவரை தேடுறேன், கூட்டத்துக்கு வந்தா ஆண்டவரை தேடுறேன், ஆனா நான் வெளியே போனா
என்கிட்ட நிறைய உலக வார்த்தை தான் வாயில வருது. உலக கதை, அடுத்த வீட்டு கதை, என் வீட்டு கதை, உள் வீட்டு கதை, தோற்று போன கதை, தேவையில்லாத மனுஷங்க வார்த்தை ஒரு நாள் என் வாயில வரக்கூடாது. இயேசுவை பற்றி மட்டும் வரணும்னா இயேசுவோடு இணைந்திருக்கிற அந்த அனுபவம் இந்த பிள்ளைகளுக்கு தேவை. நம்பர் 3, பிசாசு பொல்லாதவன். அம்மா, இந்த உலகத்துல நம்மளை எந்த இடத்துல எப்ப வீழ்த்தலான்னு பார்ப்பான். அவனை கடிந்து கொண்டா மட்டும் போதுமா? துரத்தனா மட்டும் போதுமா? அவனை எதிர்த்தா போதுமா? அவன் ஓடி போகணும், விலகி போகணும்னா உபவாசம் இருந்து. ஏனென்றால் இந்த ஜாதி பிசாசு, கணவனுக்குள்ள வெறுப்பை கொடுக்கிற பிசாசு, பிள்ளைகளுக்குள்ளே கீழ்ப்படியாமை கொடுக்கிற பிசாசு. நீ என்ன சொல்ற? வெளியே போய், என் பிள்ளைங்க கேடுகட்ட பிள்ளைங்க, என் பிள்ளைய கெடுக்கிறது அவங்க பாட்டி, என் வீட்டாளோட அம்மா. என் பிள்ளைய கெடுக்கிறது யாரு? என்னுடைய மாமியார். என் பிள்ளைகளை கெடுக்கிறது என் கணவன். என் பிள்ளைகளை கெடுக்கிறது என் மருமகா. என் பிள்ளையை கெடுக்கிறது கெட்ட நண்பர்கள். இல்லைங்க, பேய்ங்க, பிசாசுங்க. அவன் தான் அழிக்க வருபவன், கொல்ல வருபவன், திருட வருபவன். என் கணவருக்கு அறிவே இல்லையே, அப்படி சொல்லக்கூடாது. அவரை கிரியை செய்ய வைக்கிறது பிசாசு. நீங்க ஒரிஜினலா ரட்சிக்கப்பட்ட அனுபவம் கொண்ட பிள்ளைன்னா உன் பையனுக்கு பின்னாடி, மகளுக்கு பின்னாடி, மருமகனுக்கு பின்னாடி, உனக்கு தேவன் தந்த குடும்பத்துக்கு பின்னாடி வந்த சில போராட்டங்கள், பொறாமையினால, பெருமையினால, மந்திரத்தால, சாபத்தால, தந்திரத்தால, பிசாசுனால உங்களுக்கு விரோதமா கிரியை செய்கிற சில ஆவிகளை நீங்க எதிர்க்கணும்னா ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். நீ ஜெபம் செய்ய வேண்டும், நீ ஜெபம் செய்ய வேண்டும். நீ உபவாசம் இருந்து அந்த பிசாசை எதிர்க்க வேண்டும். ஹல்லேலூயா, glory to God. மகிமையின் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவாராக. அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், உபவாசம் இருந்து கண்கள் திறந்த அனுபவத்துக்கு வா. என் வீட்டுக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்து, எனக்கு எதிராளிகள் யார், நான் எப்படி ஜெபம் பண்ணணும், என் பிள்ளைக்கு வச்ச ஆசீர்வாதம் என்ன, கண்டிப்பா கேட்கணும். அவசர குடுக்கையா பிரேயரை மட்டும் மேல அனுப்பாதீங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா? அதுக்கு பதில் வருதா? பொறுத்துரு, அமர்ந்துரு, காத்துரு, விசாரி. ஒரு ஜெபத்துக்கு பதில் வருவர அடுத்த ஜெபத்தை தாண்டாத, தாவாத, உட்காரு. ஏன் ஜெபம் கேட்கப்படல? நேத்து மாதிரி இன்னைக்கு ஏன் ஜெபம் இல்லையே? ஆராய்ந்து பார். நேற்றிலிருந்து இப்பொழுது ஜெபத்தில் உட்கார வர்ற ஏதாகிலும் அசம்பாவிதம் உன்னிடத்தில் நடந்ததா? ஆராயணும். இஷ்டத்துக்கு நாக்கு பேசி, இஷ்டத்துக்கு காது கேட்டு, இஷ்டத்துக்கு கண்ணு பார்த்து, இஷ்டத்துக்கு கால் போய் கை போய் வந்து ஆண்டவரை தேடுனா அவர் நிச்சயம் பதில் கொடுக்க மாட்டார். ஆண்டவரே, பரிசுத்தம் வேணும்பா, தூய்மை வேண்டும். பிறரை கெடுக்காதீங்க, பிறர் வாழ்க்கையை கெடுக்க கூடாது, பிறர் குடும்பத்தை கெடுத்துறாதீங்க, பிறருடைய பிள்ளைகளை கெடுக்காதீங்க, ஆண்டவருடைய சபையை கெடுக்காதீங்க. கவனமா இருக்கணும். ஒருவேளை ஆண்டவரே, எந்த இடத்துலயும் இந்த சபையா, இந்த ஜெப வீடா, இந்த ஊழியக்காரியா, இந்த ஊழியக்காரனா, இந்த இடத்துக்கு போற இந்த விசுவாசியா, யாரையும் பற்றி பேசாத. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் ஆண்டவரே உம்மை குறித்தே பேசுவேன். ஆண்டவர் தெளிவா உங்ககிட்ட பேசியிருக்காரு. ஒருவேளை ரேமா வராம இருக்கலாம், வாக்கு வராம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் பிடிச்ச ஒரு காரியத்தை உங்ககிட்ட பேசுறாரு. நீ உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது அவருக்கு பிடிக்கும். ஏன்னா அப்பதான் நீ ஜெயிக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஜெயத்துக்கு ஆதாரமான உபவாச ஜெபத்தை நீ எடுக்கும்போது ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆண்டவரே, இந்த ஜெப வீட்டை தேடி ஓடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன், மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களை நம்பி வந்த பிள்ளைங்கப்பா, இவர்கள் நன்றாக இருப்பார்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக, பேரின்ப நதி இவர்களுக்குள் ஓடுவதாக, வற்றாத நீரூற்றை போல, வளமிக்க தோட்டத்தை போல, செழிப்பான தேசத்தை போல இவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி, இவர்கள் பிள்ளைகள் கனத்திலும் மகிமையிலும் உயர்விலும் உயர்ந்திருக்கும்படி, வாலாக்காமல் இவர்களை தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, உன்னதங்களில் உயரச் செய்கிற தேவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா. அப்பா, உமக்கு நன்றி அப்பா. கட்டுகள் விடுதலையாகட்டும், காயங்கள் ஆற்றப்படட்டும், வியாதிகள் விலகட்டும், போராட்டங்கள் விலகட்டும், இவர்கள் நன்றாயிருப்பார்களாக. கர்த்தர் உன்னை ஒன்று சொல்றாரு, இந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உபவாசம் இருங்க. சில பிசாசை தூக்கிடலாம் உங்க எல்லையை விட்டு. அவன் ஓடி போனா உங்களுக்கு ஜெயம். அவன் தான் வாதிச்சுட்டு கிடக்கிறான், அவன் தான் போராடிக்கிட்டு இருக்கான், அவங்க கூட தனிப்பட்ட விதத்துல போராடுறான்.
குடும்பத்தோட போராடுறான். அவனுக்கு ஒன்னே ஒண்ணு, நீ ஜெபிக்க கூடாது, ஜெயம் எடுக்க கூடாது, திட்டத்துல நிக்க கூடாது, அழைப்புல ஓடக்கூடாது. ஆனா ஆண்டவர் உன்னை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. ஒரு சகோதரியை பற்றி சொல்றார், கருவேப்பிலை மாதிரி உன்னை பயன்படுத்தி கீழே போடுறவங்க தான் அதிகம். ஆனா ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். இன்று மதியம் நீங்க வருவாய் என்று கனவு காணவில்லை. கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு முகாந்திரம் உண்டு. ஒரு வாலிப சகோதரி குறித்து ஆவியானவர் பேசுகிறார். நீ சமாதானத்தோடு போ. ஆமென். உன் வெட்கம் மாறும், நிந்தை மாறும். நீ கைவிடப்படாதிருப்பாய். உன்னை நான் கைவிடுகிற தேவன் அல்ல என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மகிமை மகிமை மகிமை. கணவரை குறித்து ஒடுங்கி போன என் மகளே, ஆண்டவர் உன்னோட பேசினார். உன் கணவனுக்காக ஒருவேளை உணவை தவிர்த்து உன் புருஷனை ஜெபத்துல வை. அவன் எங்கேயோ ஓடி இருக்கிறான், கவலைப்படுறியா? இல்லை. உன் ஜெபத்தை தாண்டி அவனை பிசாசு எங்கும் கொண்டு போக முடியாது. கர்த்தர் அவனை வளையமிட்டு வைத்திருக்கிறார். அவன் பிராணனுக்கு அழிவு வராது என்று ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்க சொல்லுகிறார். தைரியமாயிரு. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். கண்ணீரை துடைப்பீராக, கதறுதலை மாற்றுங்க. பண தேவையோட ஒரு மகா வந்து, ஆண்டவரே இந்த பணம் எனக்கு சந்திக்கப்படாதா, யெகோவாயிற்கு வந்திருக்கிறேன்னு நீ கைவிரிச்சு ஜெபி. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், சோதனைகளை மாற்றுவார், இதிலிருந்து தப்பித்து நீ கரை சேருவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் அப்பா. பலவீனத்துக்கும் மத்தியில், பலவித சோதனையில், தூக்கம் கெட்டு சாப்பாடு கெட்டு இருக்கிற ஒரு தாயே, ஆண்டவர் சொல்றார், என்னால் உன் நாட்கள் பெருகும், நீ ஆறுதல் அடைவாய். உன்னை கொண்டு உன் குடும்பத்தில் செய்து முடிக்க வேண்டிய காரியம் செய்யப்படாமல் உன்னை நான் எடுக்க மாட்டேன். உனக்கு நான் என் கண்களில் கிருபை தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவியானவரே ஸ்தோத்திரம். மைட்டி லார்ட். ரீபா தலபா. திருமணத்தை குறித்து கலங்குகிற தாயே, கர்த்தர் பார்த்து கொள்வாராம், பத்திரமாய் பார்த்து கொள்வாராம். அதை நீ ஆண்டவர் மேல வச்ச பாரம். உனக்கு கணவன் இருக்கலாம், ஆனா நீ ஒரு ஆவிக்குரிய விதவை போன்றவள். உன்னுடைய வாழ்க்கை தேவனோடு மட்டும்தான். மனிதர்கள் உன்னை காயந்தான் படுத்தினாங்க, ஆனா இயேசுதான் உன்னை தூக்கி தூக்கி இந்த இடத்துல கொண்டு வச்சிருக்காரு. பயப்படாத, திடமனதா போ. அந்த திருமணத்தை கர்த்தர் வாய்க்க செய்து அதற்கான தேவைகளை சந்தித்து ஆச்சரியமாய் நடத்துவாராம். மைட்டி பவர். க்ளோரி டு ஜீசஸ். ஒவ்வொரு வல்லமையும் இறங்கட்டும். ஆமென். ஒரு தாயை குறித்து சொல்லுகிறார், உன் பிள்ளையும் பிள்ளையின் பிள்ளையும் சேமமாயிருக்கும். பயப்படாத, பயப்படாத. குலை உயிரும் குற்றுயிருமாய் தப்பிக்கப்பட்டோம் என்று மனம் கலங்குகிற சகோதரியே, உன்னை எப்படி கைவிடுவார்? இது உபத்திரவத்தின் காலம்தான். ஆனாலும் தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உன்னோடு இருந்தார், உனக்கு சகாயம் பண்ணினார். பரிபூரண விடுதலையை ஆமென் இந்த ஆண்டு நிறைவடைவதற்கு முன்பு நீயும் மகளும் மகளுடைய பிள்ளையும் கண்டடைந்திருக்கும் சாட்சியாய் நிற்பாய். ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். வண்டர்ஃபுல் லார்ட். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுத்து வேலி அடைத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.